ஹாய் நண்பா நண்பேஸ். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்தாச்சு. கொரோனாவை காரணம் காட்டி கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈட்டிய விடுப்பு, அதாவது ஏர்ன்டு லீவ் சரண்டர் செய்யும் நடைமுறை இப்போ மீண்டும் அமலுக்கு வந்திருக்கு. இதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இதன்படி அக்டோபர் 1, 2025 முதல் அரசு ஊழியர்கள்லாம் வருஷத்துக்கு 15 நாட்கள் விடுப்பை சரண்டர் செஞ்சு அதற்கான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எல்லோரும் உடனே அப்ளை பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் பணியில் சேர்ந்த மாதத்தை பேஸ் பண்ணி தான், அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு எந்த தேதியிலிருந்து எலிஜிபிலிட்டி வரும்ன்ட்டு அரசு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தில் வேலையில் சேர்ந்துருந்தால் நீங்கள் அக்டோபர் 1, 2025 முதலே சரண்டர் விண்ணப்பம் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் சேர்ந்துருந்தால் நீங்கள் அடுத்த வருஷம், அதாவது ஜனவரி 1, 2026 முதல் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஏப்ரல் 1, 2026 முதல் தான் அப்ளை பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு. கடைசியாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஜூலை 1, 2026 முதல் இந்த விடுப்பை சரண் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறை யாருக்கெல்லாம் பொருந்தும் கேட்டிங்கன்னா 2020 ஏப்ரல் 27 முதல் 2025 செப்டம்பர் 30 வரைக்கும் பணியில் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 2020 ஏப்ரல் 26க்கு முன்னாடி பணியில் சேர்ந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட சரண்டர் செய்யாதவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அட்டவணை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவு பார்த்தீங்கன்னா அரசு துறைகள், பள்ளிகள், உள்ளாட்சி அமைப்புகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சர்வீஸ் ரிஜிஸ்டர் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான தேதி வரும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இது விஷயமா டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன், கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.